ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த டிசைன் போட்டிருந்தேன்ல, ஜோதிகா மேம் சாரீ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கும் அந்த ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சாரியில் போட்ட டிசைன்ஸ் தான் இது. இந்த டிசைன் நாங்கள் அந்த டிசைன் அவங்களுக்கு காமிக்கும்போது இதையே போடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த ஸ்டோன்ஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. அந்த டிசைன் நான் ஃபோட்டோவில் தான் காமிச்சேன், டைரெக்டாக கூட காட்டலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். அதான் நான் நேற்று போட்டிருந்தேன்ல, நேற்று இல்லை, நாளைக்கு ஒன்று போடுவேன் பீச் கலர். ஸோ இது ஆல்ரெடி நான் நேற்று ஒரு கோல்டு ப்ளவுஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கஸ்டமர்தே தான் இது. நாளைக்கு ஒரு பீச் ப்ளவுஸ் நான் போடுவேன் நம்ம சேனலில். ஸோ அந்த கஸ்டமருக்கு தான் நான் இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க அந்த ப்ளவுஸோட இமேஜை பார்த்துட்டு தான் இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதே மாதிரியே போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணது. அது நார்மலான நெக்கு, கொஞ்சம் ஏஜ் பர்சன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அவங்க 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 2 முடிச்சு கொடுத்துட்டேன், இன்னும் 1 பெண்டிங் இருக்குன்னா அந்த 1 பெண்டிங் தான் நான் நாளைக்கு வீடியோவில் போட போகிறேன், அந்த பீச் கலரு. ஸோ அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பழைய 2 ப்ளவுஸ் வீடியோவும் நான் அதில் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே டிசைனே வேணும்னு சொல்லி தான் இந்த கஸ்டமரும் கேட்டது. ஸோ அதனால தான் இது பண்ணது. ஆனால் இது ஒரு சின்ன பொண்ணு, ஓரளவுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு, கேர்ளுக்கு தான் இது டிசைன் போட்டது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டு, பேக் ஹூக்கு, அதில் அது இருக்காது. அது ஒரு மாதிரி பிங்க்கு, இது ஒரு மாதிரி பர்பிள், டார்க்கு லாவெண்டர் கூட சொல்ல முடியாது, பர்பிள் கலர். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இதில் போடும்போதும். அந்த லாவெண்டரும் அந்த கோல்டு ஜரிகை கிளாத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு ஷேடு, சாரி, அந்த பர்பிளும் அந்த கோல்டு ஷேடட்ஸ் வருதுல்ல, அது ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்து, ஒரு மாதிரி ஜிகுனா கிளாத் மாதிரி. ஆனால் ஜிகுனானா ரொம்ப அந்த ஜிகு ஜிகுன்னு கிடையாது, ஒரு மாதிரி செட்டில்டான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்னே வச்சுக்கலாமே. அவ்வளோ அழகாக இருந்தது அதில் போடும்போது. அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டோனாக இருக்கட்டும், எங்களுக்கும் ஈஸியாக இருந்தது. இந்த கிளாத்தில் ஈஸியாக நீடியில் விட்டு எடுக்கும்போது நல்லா ஈஸியாக அழகாக ஸ்மூத்தாக வந்தது. ஆனால் நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, அந்த கோல்டு ப்ளவுஸ் கொஞ்சம் நெட்டட் மாதிரி இருந்ததுனால, ஆனால் திக்காக இருந்தது ப்ளவுஸு, ஆனால் நெட்டட் மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஊசி விட்டு எடுக்கும்போது அந்த ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு வரா மாதிரி இருந்தது ஊசி. ஆனால் இதில் அப்படி கிடையாது, கிளாத்து சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருந்தோன்னா, நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, இது லைட் கலராக இருக்கு இல்லையா, அப்போ டார்க் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம பர்பிள் எடுத்து போட்டோன்னா நமக்கு பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். அது ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டார்க் கலர் த்ரெட் இதுக்கு நான் யூஸ் பண்ணேன். சாரியோட கலர் அப்படின்லாம் கிடையாது, சாரியோட கலர் செல்ஃப் தான் போல் இருக்குது. ஏன்னா அவங்க சாரீ கலரில் எனக்கு காட்டலை. ப்ளவுஸ் கொடுத்தாங்க, இந்த டிசைனை போட்டுருங்கன்னாங்க. நான் அந்த ப்ளவுஸில் வர ஷேடிங் கலரே த்ரெட்டு எடுத்து அதில் கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிட்டேன், லைட்டு ஷேடிங்கு. நான் கொஞ்சம் டார்க் ஷேடிங்காக எடுத்து அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சமிக்கியோடு சேர்த்து போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் ஸ்மால் சைஸு, நம்ம 6 கொஞ்சம் 6 நம்பர் 6 நான் இதுக்கு ஃபஸ்ட்டு 8 வச்சேன். 8 பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது ஸ்டோனு. அதுக்கப்புறம் நான் 6 வச்சேன், ஏன்னா அந்த ப்ளவுஸ்லேயும் நான் 6 தான் வச்சுருந்தேன். சரி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக போட்டு தரலாமேன்னு பிளான் பண்ணி கொஞ்சம் 8 வச்சேன். 8 வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெருசாக காடியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 6 போதும், அதே மாதிரியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நம்பர் ஸ்டோன்ஸ் தான் கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன், 6 mm. ஸோ நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிம்பிள் டிசைனு இது. நாங்கள் ஒரு 2 டேஸ்லேயே முடிச்சிட்டோம் இந்த டிசைன் கூட. ஒரு நாள் பேக் ஃப்ரண்ட்டு போட்டோம், ஒரு நாள் கை போட்டோம், அதுக்கு மறுநாள் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்தது. ஒரு 2.5 டேஸில் வச்சுக்கலாமே. ரொம்ப உட்காந்து தொடர்ந்து போட்டால் 2 நாளில் முடிச்சிடுவோம். கொஞ்சம் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோஸ் அதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு 2.5 டேஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப வீட்டில் எதுவுமே சமைக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஒர்க்குன்னு வந்துட்டால் ஃபஸ்ட்டு வேலை தான் முக்கியம்னுவேன். அந்த மாதிரி பசங்களை கூட வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, என்னால் முடியாது, எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், அப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா திருப்பி நமக்கு வரமாட்டாங்க, கஸ்டமர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் நமக்கு ஏதோ பழைய கஸ்டமராவது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
பழைய கஸ்டமர் வர்றதுக்கு காரணமே இதுதான். ஏதோ என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு கொடுத்துட்றது, இல்லைனா அவங்கக்கிட்ட டைம் கேட்டு வாங்கிக்கிறது. இப்போ போட்டு தரேன் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்தமாதிரி டைம் கேட்டு வாங்கும்போது கொஞ்சம் கிராண்டாக போட்டு கொடுத்துருவேன். அவங்க மனசு அப்படியே அந்த டைமுன்றதே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி கிராண்டாக போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ இந்த டிசைன் வந்து நான் போன ப்ளவுஸ்க்கே வந்து 2000 தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே 2000 தான் இதுக்கும். ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொன்ன டிப்ஸ் ஓகேவான்றதை நீங்களும் பாருங்கள், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான பிரைடல் ப்ளவுஸில் உங்கள் கூட சந்திக்கிறேன். பை 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 பை, டாட்டா.